அப்ப அந்த 8மே விசிகா ஜெயிக்கும்ன்றதா நான் திரும்ப உறுதியா இருக்காரா? இல்லை இல்லை, அவர் அந்த அந்த வருத்தத்தை இதை சொல்கிறாரு. நீங்களே வேலை செய்யலைன்னா நீங்கள் பீஸாக உடச்சி காலி பண்ண முடியாதுங்க. நாசுக்காத்தான் சொல்ல முடியும். அதில் பல விஷயம் உள்ளர்த்து இருக்குது, பல விஷயம் ஒளிஞ்சு கிடக்கு, பல விஷயம் மறைஞ்சு கிடக்கு. இல்ல ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அது 8 தொகுதி எப்படி இருக்கிறதா நீங்க உணர்றீங்க? அது வாய்ப்பே இல்லை. 8மேவா? ஆமாம், கொடுத்த பகுதி விஜய்யுடைய வாக்கு பெருவாரியே பிடிச்சிருக்காங்க. காட்டு மன்னார் கோவில் கூட. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த அந்த தொகுதி முழுக்க முழுக்க என்ன நடந்திருக்குன்னா, திமுக காரனே ஓட்டு போனது. திமுக காரன் ஓட்டு போடலையா? யாருக்கு போட்டான் அப்போ? திமுக காரன் பூராம விஜய்க்கு போட்டான். ஷானவாஸ் அதிகமாக விசுவாசமாக இருந்தது திருமாவுக்கல்ல ஸ்டாலினுக்கு. அதுதான் அவருக்கு சீட்டு கொடுக்காத காரணம். ரெண்டாவது, திமுகவிலிருந்து கடுமையான அழுத்தம், அவருக்கு சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்கன்னு. அப்ப அது அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. நீங்க என்னடா சொல்றது எனக்கு? ஷானவாஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் செக்டாரா? அவர் அந்த அளவுக்கு பவர் உள்ள ஒரு மனுஷனா பொலிட்டிக்கல்? அதாவது ஸ்டாலின் சொன்னாராம், நீங்க உதயநிதியோட தான் இருக்கணும். தேமுதிக 10 போயிடும். 10மே போயிடும். விருதாச்சலத்துல அந்த அம்மா கூட ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிக்க நான் தான் நேரம் விருதாச்சல பார்த்தேன். ஆமா ஆமா, ஆதரவாளர் எந்த தலித் பிரேமலாத ஓட்டு போட மாட்டாங்க. பன்னீரும் போட மாட்டாங்க. பன்னீரும் போட மாட்டாங்க.